ஹாய் காய்ஸ், இந்த இந்தியன் சினிமாலேயே டாப் 10 மோஸ்ட் சர்ச்டு ஃபிலிம்ஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டாப் 10 மோஸ்ட் சர்ச்டு ஃபிலிம்ஸ்ல டாப் 10ஆவதா இருக்கிறது ஹனுமான பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஹனுமான பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. அந்த படம் பேரு ஹனுமான். இந்த படம் ஒரு தெலுங்கு படம், விஷுவலி செமையா இருக்கும். டாப் 9th பிளேஸ்ல இருக்கிறது கிருஷ்ணன் த காண்டம். ரீசென்ட்லி அதிகமா சர்ச் பண்ண மலையாள படம்னே சொல்லலாம். தரமான த்ரில்லர் படம். டாப் 8th பிளேஸ்ல இருக்கிறது பிரபாஸோட கல்கி 2898 AD. ஏன் இவ்வளவு சர்ச்சிங்ல இருக்குது அப்படின்னா கமல் சார் வில்லனா நடிச்சிருப்பாரு, அதனால தான். டாப் 7th பிளேஸ்ல இருக்கிறது கோட் மூவி. தளபதி படம் வந்தாலே அது மோஸ்ட் சர்ச்சிங் பிலிமா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். டாப் 6th பிளேஸ்ல இருக்கிறது ஆவேசம். ஃபகத் பாசலோட தரமான ஒரு படம். இந்த படம் இறங்குனதுக்கு அப்புறம் தான் மோஸ்ட் சர்ச்டு பிலிமா மாறிடுச்சு. டாப் 5th பிளேஸ்ல இருக்கிறது மலையாள இண்டஸ்ட்ரியை முன்னாடி கொண்டு வந்த ஒரு பிலிம்னே சொல்லலாம். அது என்ன படம்னா மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. டாப் 4th பிளேஸ்ல இருக்கிறது ஸ்ட்ரீ 2. இது ஒரு ஹிந்தி பிலிம், பட் தரமா இருக்கும். டாப் 3 பிளேஸ்ல இருக்கிறது லாபடா லேடிஸ். மோஸ்ட் சர்ச்டு ஃபிலிம்னு சொல்ல தேவையில்லை. இந்த படம் இறங்கினதுக்கு அப்புறமே ட்ரெண்ட் ஆயிருச்சு. டாப் 2ல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னே சொல்லுவேன். சின்ன வயசுல 12th ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும். படம் பேரு 12th ஃபெயில். இந்தியன் சினிமாலேயே ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். டாப் 1ல இருக்கிறது சைனா வரைக்கும் சம்பவம் பண்ண மகாராஜா. எனக்கு தெரிஞ்சு வெறும் டஸ்ட்பினை வச்சே படத்தை ஓட்டிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல எனக்கு பிடிச்ச படம் 12th ஃபெயில். உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.